வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் டெய்லரில் செம்மையான டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது திண்டுக்கல் டெய்லரோட ஜாயின்ட் சேனல் தான். இதில் வந்து ஒன்லி இனிமேல் ப்ளவுஸும் கை டிசைன் மட்டும் பார்க்கலாம். அதில் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், சுடிதார் முதற்கண்டு. இப்போ வந்து நான் கழுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்தளவுக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு, நெக்கோட உயரம் 10 இன்ச்சு. இப்போ மேலேயும் கீழேயும் அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. சாதாரண ரவுண்ட் நெக் தான். கீழேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கீழே 3.5 இன்ச்சு, மேலே 1 இன்ச்சு. இப்போ நான் வரைகிற மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே அகலப்படுத்திட்டு போயிட்டு அதில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம சாரியோட பார்டர் வச்சு பண்ண போகிறோம். ப்ளவுஸ்க்கு வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க கேன்வாஸோட அகலம். வந்து கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டு நெக் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அடையாளத்துக்கு தான், நமக்கு நெக் அகலமாக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஊசி குத்திட்டு நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்டருக்கு மேலே வைக்கிறதுக்கு இது ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பேக் சைடு மடித்து தைச்சிடலாம். ஒரு தையல் போட்டுட்டு மடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கன்னா அப்படியே மடித்து விட்டுடலாம். கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு தையல் போட்டு மடிச்சடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பார்டர் 2ஆக கட் பண்ணிவிட்டு சென்டரில் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்காக அமுக்கு தையல் போட்டுருங்க. அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக அந்த வளைச்சி கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நம்ம சென்டரில் இருக்க அந்த பீஸ் வந்து அடையாளத்துக்கு விட்டுருந்தோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக கேன்வாஸ் ஒட்டி அப்படியே திருப்பி கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். சாரீ கலரில் மெரூன் கலர் கொடுக்குறேன் நான். சாரீ நல்லா மெரூனு, அழகான கலர் காம்பினேஷன் இது. இப்போ சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு இதை உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி தைச்சிருங்க. ஒரு மடக்கு மடக்குனா போதும். இப்போ கார்னர்ட்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே வளைவாக திருப்பி எடுத்துக்கலாம். இது உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த இது பீஸ் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கழுத்தை சுற்றி கரெக்டாக நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். நெக்கோட அளவு அது பார்த்து கரெக்டாக வைங்க. உங்களுக்கு தெரியும், நான் மறந்துட்டு தப்பாக தைக்கிறேன். மேல் பக்கம் வச்சு தைக்கிறேன், அது தப்பு. அப்புறமா யோசிச்சுட்டு இப்போ ஐயோ தப்பாக தைக்கிறோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மாற்றி தைச்சேன். நீங்கள் இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. உள் பக்கம் லைனிங் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். பாருங்கள் எவ்வளோ அவசரமாக தைக்கிறேன்ட்டு. இப்போ வந்துட்டு இப்போ தான் யோசிக்கிறேன், ஐயோ மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரிச்சுட்டு
அதை கரெக்ஷன் பண்ணி தைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. யாரும் இப்படி உண்மையாக சொல்ல மாட்டாங்க. நான் உண்மையாக வீடியோ போடுறேன், உண்மையாக சொல்கிறேங்க. கெட்ட பக்கம் வச்சு லைனிங் பக்கம் வச்சு தைச்சிட்டு வெளி பக்கம் திருப்பணும். இப்போ நம்ம அம்முக்கு தையல் போட்டுடலாம். அம்முக்கு தையல் போட்டுடலாம். பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது முன்னாடி வச்சிடலாம். இப்படி அப்படியே ரெண்டாக மடித்து அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். 1 இன்ச் மட்டும் அகல வைங்க. ஒரு இன்ச் அகல வைங்க போதும். இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். உள்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்க. இப்போ இதுக்கு நம்ம உருட்டி தைச்சிடலாம். கேன்வாஸ் அளவுக்கு தின்னாக அழகாக வரலைனாலும் நல்லா தான் வந்தது. பாப்பியாக நமக்கு தையல் போட்டு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம முன்னாடி இருந்து இந்த பார்டருக்கு ஃபுல்லாக இன்னொரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். டபுள் பைப்பிங் வருங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பைப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா கடைசியாக இன்னொரு டிசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் வெட்டணும் இல்லையா, அதை வச்சு அந்த மெரூன் கலரில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிட்டு இது 4 பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிடுங்க. ஓடு தையல் போட்டுருங்க. கடைசியாக அந்த தையலை பிரித்து விட்டுடலாம். நம்ம அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டு நம்ம 3க்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வைங்க. சென்டரில் ஒன்று, அது பக்கத்துலேயே இன்னும் 2 பீஸ் இங்கிட்ட ஒன்று வச்சுருங்க. ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ஏற்ற ப்ளவுஸ் டிசைனுங்க இது. ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான டிசைன் தான், எல்லாராலையும் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம வயசாகிடுச்சு, நம்ம டிசைன் ப்ளவுஸ் இனிமேல் போடுறதா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லா வயதினரும் போடலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பாசி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி கொடுத்துப்போ சங்கடமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்லே பண்ண டிசைன் வந்து எப்போ வேணாலும் போடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூ டிசைன் மேலே வச்சிடலாங்க. இந்த ஓடு தையல் எல்லாம் நீட்டாக பிரித்து விட்ருங்க. இது வந்து அலுமினியம் பட்டனு. அவ்வளோதாங்க. இது முன்னாடி பக்கம் நீட்டாக இருக்குது பாருங்கள். கை இது சின்ன பார்டர் வச்சுருக்கேன். பின்னாடி பார்க்கலாம். ரொம்பவே அழகான டிசைனுங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மடித்து போட்டால் இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும்.
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது திண்டுக்கல் டெய்லரோட ஜாயின்ட் சேனல் தான். இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.